என்கிட்ட வராங்க, விஜய் ஃபேன்ஸே வராங்க. நான் அவங்கள உட்கார வச்சு 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன். போகும்போது அவங்க மாறிட்டு போகிறாங்க. அந்த அறியாமையை ஓட்டா மாற்றணும்னு பார்க்குறாங்க. நிச்சயமாக அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 5000 ரூபா நீங்கள் கொடுத்ததே வந்து தாவேகாக்கு பயந்துக்கிட்டு தான். அவர் கிரேஸ் இல்லை, நடிகராகவே பார்த்துட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகளாகவே பார்க்குறாங்க. இன்றைக்கி அந்த இன்சிடென்ட் நடந்து நாங்கள் போய் பார்க்கலன்னா எங்களை அரசியல் ரீதியாக வந்து பழிவாங்குதல் நடந்தது. இவர் மேலே கையை வச்சாதான் நம்ம வந்து ஊடகங்களில் வெளியில் வர முடியும். எங்கள் தலைவர் அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? காரணம்னா அவர் எதிரியே கிடையாது, அவரு எதிரியாக நினச்சிட்டு இருக்காரு தவிர. ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறீங்க, மோடியை காமிச்சு வந்து தமிழக மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்கிற ஒரு விமர்சனம் பண்ணுறீங்க. எங்கள் தலைவரே சொல்லிட்டார், போட்டி வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும். அவர் எங்களோட எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரே தவிர மற்றபடி வந்து எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலில் மோடி ஒன்று தான் இருக்கு. அவர்கள் தான் இந்த கட்சியை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் புல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மயிலை தா வேலு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஊடகங்கள் எல்லாம் திமுகவுக்கு விலை போயிடுச்சு அப்படிங்கிற விமர்சனத்தை விஜய் முதற்கொண்டு வைக்கிறாரு. திமுகவுக்கு விலை போயிட்டாங்க, எங்களை வந்து குறிப்பிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காகவே சில அஜெண்டாவை செயல்படுத்துகிறாங்கன்னு அவர் விமர்சனம் பண்ணுறாரு. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஊடக துறையில் உள்ளவங்க தான் அடி வாங்குறாங்க அப்படிங்கிறது நான் அதில் எப்பவுமே அரசியலில் வந்து ஊடகங்கள் இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஊடகங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்குது. அதை வந்து அவங்கவுங்கள எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்றது தான் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை. அந்த வகையில் ஆளாளுக்கு ஒரு சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்களில் ஒரு சில பேர் பெரிய ஆளாக இருக்கலாம், ஒரு சில பேர் நியூஸ் சேனலில் இருக்கலாம். அதனால் என்னை பொறுத்த மட்டும் இந்த ஊடகங்கள் வந்து இந்த ஒரு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு டூலாக இருக்குன்றது என்னுடைய. நேற்று தஞ்சாவூர் கூட்டத்தில் கூட ஒரு அசம்பாவிதம் நடந்தது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த அப்பா வந்து கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி கட்சிக்காரவங்க யாரும் வந்து பார்க்கல, 41 பேர் இறந்தப்போ இவங்க போய் பார்க்கல, இவங்க என்ன மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். ஆனாலும் கூட்டம் வந்து கூடுது தானே விஜய்க்கு. நிறையா பேர் சொல்கிறாங்க என்னென்னா அவருக்கு வந்து ஒரு சொகுசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அவங்க நேரில் போயிருந்துருக்கணும். போகலைன்னா அது மிகப்பெரிய அழுத்தமாக மாறி இருக்கும். ஆனால் விஜய்க்கு அப்படி நடக்கலைல்ல. இறந்த குடும்பத்தினர் அவரை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இன்னமும் அவர் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. அவர் கிரேஸ் இல்லை, நடிகராகவே பார்த்துட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகளாக பார்க்குறாங்க. இன்றைக்கி அந்த இன்சிடென்ட் நடந்து நாங்கள் போய் பார்க்கலன்னா எங்களை அரசியல் ரீதியாக வந்து பழிவாங்குதல் நடந்திருக்கும். மக்கள் ஆளாளுக்கு போட்டு எதா பண்ணுவாங்க. அவர் ஒரு நடிகர்ன்ற லெவலில் மட்டும்தான் இன்றைக்கி வந்து அவர் வச்சுருக்காங்களே தவிர அதை விட்டு யாரையும் அவர் கீழே இறக்கலை. இது அரசியல் எப்படி ஓட்டாக மாறுன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விஜய்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் யாராவது விஜய் இருக்கிறாங்களா அப்படி? ஏன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க கூட விஜய் ஃபேனாக இருக்கலாம், அப்படி எதுவும் மாறி இருக்காங்களா? விஜய் ஃபேனில் அதாவது என்கிட்ட வராங்க, விஜய் ஃபேன்ஸே வராங்க. நான் அவங்கள உட்கார வச்சு 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன். போகும்போது அவங்க மாறிட்டு போகிறாங்க. காரணம் என்ன? ரொம்ப அறியாமை. அந்த அறியாமையை ஓட்டாக மாற்றணும்னு பார்க்குறாங்க. நிச்சயமாக அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் நிச்சயமாக அவங்கள புரிய வச்சு இன்றைக்கி உள்ள அரசியல் சூழ்நிலை என்ன, இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரில. சின்ன பசங்க, அவங்கள புரிய வைப்போம். எங்களால் முடிஞ்சதை அதை நாங்கள் தெளிவுபடுத்திகிட்டே இருக்கோம். விஜய் பற்றி நிறையா பேசிட்டோம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த டைம் உங்களுக்கு எப்படி ஒரு டஃப் கண்டெண்டராக நீங்கள் பார்க்குறீங்களா? கண்டெண்டர் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எங்கள் தலைவரே சொல்லிட்டார், போட்டி வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான். அவர் எங்களோட எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரே தவிர மற்றபடி வந்து எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலில் மோடி ஒன்று தான் எதிரி. அவர்கள் தான் இந்த கட்சியை ஆப்ரேட் பண்ணுறாங்க. மடைமாற்றம் செய்கிறீங்க, நீங்கள் வந்து இஷ்யூ பேஸ்டாக போகாமல் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறீங்க, மோடியை காமிச்சு வந்து தமிழக மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. என்ன மாதிரி ஏமாற்ற பார்க்க? என்னென்னா களம் வந்து எடப்பாடி பழனிசாமி விசஸ் மு.க. ஸ்டாலின் இருக்கும்போது நீங்கள் மோடியை ஏன் வம்படியாக இழுத்துட்டு வர்றீங்க? ஏன் ஒரு கூட்டம் நடக்குதுங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு யார் தலைவர்? அந்த கூட்டணிக்கு யார் தலைவர்? எடப்பாடி பழனிசாமி. அவர் எங்கே உட்காரணும்? மோடி அவர்கள் பக்கத்தில். இப்போ எங்கே உட்கார்ந்தாரு? இதை கேட்க மாட்டாங்களா ஊடகம்? அப்போ என்ன அர்த்தம்? அவங்க தான் முதன்மையான கட்சி மாதிரி செயல்படுறாங்க. ஒவ்வொரு லீடருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். நம்ம கட்சியிலிருந்து ராகுல் இமேஜின் ஒன்று இருக்குல்ல. இப்போ நாங்கள் சொல்கிறோம், இப்போ ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு பாணி இருக்குல்ல. எங்களை பொறுத்த மட்டும் எதிரி மோடி. அது எங்கள் பாணி. யார் வலுவான இருக்காலும் அவங்கள தானே நாங்கள் வந்து எதிர்க்க முடியும். வலுவில்லாதன போய் நாங்கள் எப்படி எதிர்க்க முடியும்? என்ன சார், 10 ஆண்டு ஆட்சிக்கு அப்புறம் கூட 75 சீட்டு கூட்டணியாக ஜெயிச்சாங்க. திமுக இது வரைக்கும் 67, 71 அப்புறம் 2வது முறை திரும்ப ஜெயிச்சதே இல்லை.
10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 75 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க வலிமையே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அது இப்போ எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு விழுந்த ஓட்டு அப்போ எடப்பாடி இதுவரையும் தேர்தல் நின்று நான் சிஎம்னு ஓட்டு வாங்கியிருக்காரா இல்லையா சொல்லுங்கள்? இதுவரையும் இல்லை. இன்றைக்கி களத்தில் மக்கள் மனசில் நின்று ஓட்டு வாங்கின ஒரே கேண்டிடேட் யார்? எங்களுடைய தலைவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இந்த தேர்தலில் பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோடி அவர்கள் தமிழுக்கே நிறையா பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நேற்று கூட நீங்கள் திருச்சியில் ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறீங்க, ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி. மோடி அவர்கள் தமிழை நிறையா பேர் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு. நிறையா அப்போ ரயில்வேயில் பண்ண தப்ப நீ ட்விட்டர் போடுறல்ல, ஏன் போகிற? அவர் மோடி அவர்களை கண்டிச்சு போட்ட மாதிரி கண்டிச்சு இல்லை, நீ இதே கேட்குறல்ல, நீ கேட்குற நான் நியாயம். மோடி அவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும், நான் வரவே இருக்கிறேன். அதே போல் நீட்டு பண்ணலாம்ல. இதெல்லாம் அரசியல் சாதுரியத்தனம். மற்றபடிலாம் அவருக்கு நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் தவிர எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணிக்கு எதிர்க்கட்சி, அதாவது இந்த தேர்தலில் எதிரணி யார் என்று சொன்னால் பாஜக தான். நீட் விஷயத்தில் விஜய் அவர்கள் கூட விமர்சனத்தை முன்வைக்கிறார் சார். என்னென்னா யதார்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே மக்களை ஏமாற்றிருக்கீங்க. நீட்டுங்கிறது வந்து பாஜக நினச்சா மட்டும்தான் பண்ண முடியும், இல்லை சுப்ரீம் கோர்ட் நினச்சா பண்ண முடியும். திமுக கையில் அது இல்லை. ஒரு மாநில அரசாங்கம் கையில், திமுக அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கம் வந்தாலும் அது மாநில அரசாங்கம் கையில் இல்லை. இப்படி தெரிஞ்சு நீங்கள் மக்களை ஏமாற்றிருக்கீங்க. இப்போ இவ்வளோ பேர் இறந்ததுக்கு காரணமே உங்களுடைய வாக்குறுதி தான், பொய்யான வாக்குறுதி தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு தேர்தல் நடக்குது, எங்களுடைய இலக்கு நாங்கள் அமைக்கின்ற கூட்டணி காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகுதுன்ற ஒரு வலுவான ஒரு எண்ணத்தோடு போயிட்டுருக்கோம். அவருடைய சூழ்ச்சினால் ஏதோ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அதை மக்களுக்கு நாங்கள் ஏற்கனவே தெரியாது. மத்தியில் ஆட்சி மாற்றம் வரும், நீட்டை எடுப்போம், இதை தான் சொல்லி நம்ம வாக்குகள் கேட்டோமே தவிர நாங்களாக எடுத்துருவோம் அது அவங்க மக்களுக்கு தெரியும். இவர் ஒன்றா ஒரு மேடை பேச்சுக்காக பேசலாமே தவிர மற்றபடிலாம் அதில் வந்து ஒரு உண்மையே கிடையாது. எங்களால் போராடிக்கிட்டே இருக்கோம். மத்தியில் நம்மளுடைய சாதகமான ஒரு ஆட்சி அமையும் பொழுது நிச்சயமாக இதை வலியுறுத்தி நாங்கள் எடுக்க போகிறோம். அதை வாக்குறுதியாக வச்சு தான் மக்களை சந்தித்தோம், மக்கள்கிட்ட வாக்குறுதியாக கொடுத்துருக்கோம். இதை வந்து அரசியலாக அவங்க பேசுகிறாங்க. மற்றபடிலாம் ஒன்றும் நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இல்லை, நேற்று கூட விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 5000 ரூபா நீங்கள் கொடுத்ததே வந்து தாவேகாவுக்கு பயந்துக்கிட்டு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போது அதாவது ஒரு எதிரி இருக்கிறான்னா அவனுக்கு யார் நல்ல பலமான எதிரி இருக்காங்களோ அவனை நோக்கி தான் அம்பை எய்துவான் இல்லையா? இப்போ அவனை ஏன் மோடி ஏன் எதிர்க்க முடியல, எடப்பாடி ஏன் எதிர்க்க முடியல? அவனுக்கு பலமாக தெரியல. இங்கே யார் தமிழ்நாட்டில் யார் பலமாக இருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத பலமான ஒரு கட்சியாக இருக்குது. இவர் மேலே கையை வச்சாதான் நம்ம வந்து வெளியில் ஊடகங்களில் வெளியில் வர முடியும். எங்கள் தலைவர் அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? ஒரு வார்த்தை பேச காரணம்னா அவர் எதிரியே கிடையாது. அவர் எதிரியாக நினச்சிட்டு இருக்காரு தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொறுத்த மட்டும் இல்லை, போட்டி என்பது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும், அவ்வளோதான். மோடி அவர்கள் அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவார் அப்படின்னு பாஜக சார்பில் சொல்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, மோடி அவர்கள் எவ்வளோ தூரம் தமிழ்நாட்டுக்கு வர்றாரோ அதெல்லாம் எங்களுக்கு சாதகமாக அமையும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக ஆட்சிக்கு ஒரு முடிவுரை எழுதப்படும் மோடி அவர்கள் மூலமானு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு தேர்தலையும் இது சொல்கிறது தான். எங்களை பொறுத்த மட்டும் எப்போ எல்லா தேர்தலையும் எப்படி பேசினாலும் அதே மாதிரி பேசிட்டு போட்டோம். நாங்கள் அதை பற்றி நாங்கள் கேரை எடுத்துக்கிறது இல்லை. 2026 எலெக்ஷனில் எவ்வளோ சீட்டு ஜெயிப்போம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 200+ங்க, எழுதி வச்சுங்க, இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க. 200க்கு அதிகமாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக. ஏன்னா கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலே நம்ம பார்த்துருக்கோம். அதிகபட்சமாக திமுக வந்து ஜெயிச்ச தொகுதிகள் வந்து 180+ ஜெயிச்சாங்க 71ல். ஆனால் அதை தாண்டிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இருந்த சூழல் வேறு, கலைஞர் விசஸ் அதர்ஸ்ன்னு இருந்தது. ஆனால் இப்போ அப்படி சூழல் இருக்கா என்ன 26ல்? கண்டிப்பாக. ஏன்னா இவர் நம்முடைய முதல்வர் செய்திருக்கிற சாதனைகள் அப்படி. ஒன்று, ரெக்கார்டு எடுத்து பாருங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவராக பொறுப்பேற்று தொடர் வெற்றிகளை பெற்றுள்ளார். அந்த வெற்றியை தொடர்ந்து இந்த 2026லும் நிச்சயமான ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். அவர் என்ன இலக்கு வச்சுருக்காரோ அதை கண்டிப்பாக நாங்கள் எட்டுவோம். மயிலாப்பூர் தொகுதி எப்படி சார் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நானே சொன்னேன் என்னென்னா, நீங்கள் ஜெயித்தது வந்து எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான். யாரும் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மயிலாப்பூரில் ஒரு முன்னேறிய வகுப்பினரை தாண்டி இன்னொருத்தர் ஜெயிப்பார் அப்படின்னு. எஸ்வி சேகர் மாதிரி கேண்டிடேட் பார்த்துருக்கோம், நடராஜன் மாதிரி கேண்டிடேட் பார்த்துருக்கோம். இவங்களாம் தான் மயிலாப்பூரில் ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? என்னை பொறுத்த மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் நான் செய்த பணி இந்த தேர்தல் ரிசல்ட்டை தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் மட்டும் மயிலாப்பூரை கலந்துக்கிறேன். இந்த 5 வருஷத்தில் 2000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள். நான் ஒரு புத்தகமே அடிச்சிட்ருவேன். என்னென்ன பண்ணியிருக்கோம் சாதனைகள்ன்ற ஒரு புத்தகமே அடிச்சுட்டு ஒவ்வொரு வீடாக கொடுக்க போகிறோம்.
நான் முன்னாடியே அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா 2021 வாக்கு கேட்கும்போது, அடுத்த முறை வாக்கு கேட்கும்போது நான் என்ன செஞ்சேன்றதை ஒரு புத்தகமாக வடிவமைத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் நான் வாக்கு கேட்பேன்னு சொல்லியிருக்கேன். அந்த பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதே போல் மயிலாப்பூர் வந்து கொஞ்சம் தெளிவானவர்கள். 20 வருஷமாக என்ன பண்ணாங்க, நான் வந்த பிறகு என்ன பண்ணேன், இந்த ஒரு கொஸ்டின் தான் இந்த எலெக்ஷனோட தாரக மந்திரம். 20 வருஷம் பண்ணாததை இந்த 5 வருஷத்தில் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக அந்த ஒரு சப்போர்ட் இருக்கும். 71 எலெக்ஷன் வந்து ஒரு வேவ் எலெக்ஷன் சார் கலைஞர் அவர்களுக்கு. அந்த எலெக்ஷன்லேயே வந்து மயிலாப்பூர் தொகுதி வந்து ஜெயிக்கலை. 96 இந்த மாதிரி வேவ் இருந்த எலெக்ஷனில் மட்டும்தான் நம்ம ஜெயித்தோம். இந்த முறை அந்த மாதிரி ஒரு வேவ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா திமுகவுக்கு சாதகமாக? திமுக சாதனை மக்கள் மனசில் கொஞ்சம் இடம் பிடிச்சிருக்கோம். நீங்கள் பண்ணிக்கிற சாதனைகள் அது மாதிரி சார் மக்களுடைய அதான் சென்னையே திமுகவோட கோட்டைனாலும் டி நகர் மயிலாப்பூர் போன்ற தொகுதிகள் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக தான் கடந்த காலங்களில் இருந்து நம்ம நிச்சயமாக அதை மாற்றிட்டோம்ல. கடந்த காலத்தில் அதை மாற்றியாச்சு. இனிமேல் நாங்கள் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கோம். தவிர பழசே நினச்சின்னு இருந்தால் அது வந்து அதிமுக கோட்டை அதிமுக கோட்டை அப்படிலாம் கிடையாது. ஒன்ஸ் நாங்கள் மாற்றிருக்கிறோம். இதை எப்படி நாங்கள் கொண்டு போனோம், இது ஒரு எங்களுடைய கோட்டையாக எப்படி மாற்றணுமோ அந்த பணி தான் இந்த 5 வருஷத்தில் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டி நகராக இருக்கட்டும் மயிலாப்பூராக இருக்கட்டும், நம்முடைய மக்கள் பணி தலைவர் வந்தவுடனே ஒரே வார்த்தை சொன்னார் முதல்வர், இது வாக்கு அளித்தவர்களுக்கும் வாக்கு அளிக்காதவர்களுக்கும் சேர்த்து நடைபெறுகிற ஆட்சி. அதை மனசு அவருக்கு இருக்கலாம், பட் கட்சிக்காரனுக்கும் அந்த கட்டளை இடுறாருல. நான் ஒரு எம்எல்ஏ, எனக்கு தெரியுங்க இந்த தெருவில் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க, இவ்வளோ பேர் ஓட்டு போடல, நான் பாகவயசு என்னால் எடுக்க முடியும். இந்த தெருவில் இவன் ஓட்டே போடலையே, இவனுக்கு எனக்கு ஓட்டு போடாதவங்க ஜனங்களுக்கும் நான் வந்து செஞ்சுருக்கேன், ஓட்டு போட்டவங்களுக்கும் செஞ்சுருக்கேன். என்னை பொறுத்த மட்டும் நீ சொன்ன மாதிரி தான். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அரசாங்கம் ஒரு பொறுப்பு வந்துட்ட பிறகு எல்லாரையும் மக்கள் ஒரே மாதிரி பார்க்கலாம். அந்த வேலையை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்தது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.